என் பெத்த பிள்ளை கூட என்னை பார்க்கல. ஆனால் அவர் மாதமானா 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே முன்னாடியெல்லாம் பவர் ப்ராப்ளம் நிறைய வரும். இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குது, நல்ல தரமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டைம் டிஎம்கே திரும்ப என்னுடைய ஓட்டு. அது கேள்வியே கேட்க தேவையில்லை, அது கம்பல்சரிலாம் டிஎம்கே தான் போடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஆதாரமே இருக்க வீடு இருக்குது. நல்லா கஷ்டப்பட்டுவங்களாம் வீடு கட்டி கொடுத்தாங்க. 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்த வீடு 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டி. மாற்றுத்திறனாளிகளுக்காக விடப்பட்ட பேருந்து. இந்த வேலை வந்து புதுசாக டிவிக்கும் கட்சி வந்திருக்கு, அதுக்கு உங்கள் ஆதரவு இருக்கா? டிவிக்கு கட்சியா? நாங்கள் போடவோ மாட்டோம். நாங்கள் மண்ணுக்கு போனால் கூட அவரு தான் எங்களுக்கு. மோடி வந்தார்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கண்டிப்பாக துன்புறுத்தப்படுவார்கள். நான் வந்து தைரியமாக வெளியே வரேன்னா இந்த அரசாங்கத்தில் பண்ண பெரிய விஷயம் தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஈஸியாமல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இந்த வாட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் போடுவேன். எதனாலம்மா? எங்களுக்கு நல்லதை செய்கிறாரு. இப்போ அவர் வந்ததுனால வல்லவரசு மாதிரி நாடாயிடுச்சு. பசி இல்லாத இருக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு உணவெல்லாம் கிடைக்குது. பஸ்ஸு காசு இல்லைனாலும் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். 5 வருஷத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம். என் பெத்த பிள்ளை கூட என்னை பார்க்கல. ஆனால் அவர் மாதமானா 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதில் நாங்கள் சாப்பிட்றோம். அதில் சாப்பிட்றோம். ஏதோ எங்கள் செலவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் பெக்காத பிள்ளை அவர். எங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறாரு. அவர் இன்னும் நல்லா இருக்கணும். இன்னும் நாட்டில் இன்னும் வந்து நல்ல பேர் போகணும். அவரு தான் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. இந்த வாட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக தான் போடுவாங்க. ஏன் சார்? நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, அதனால் போட்டோம். ஓகே, இந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிங்காரத்தோட்டம் ஜவுளி பஜாரில் இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே முன்னாடியெல்லாம் பவர் ப்ராப்ளம் நிறைய வரும். இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ரோடு நல்லா இருக்குது, நல்ல தரமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஎம்கேக்கு போடுறேன். எதனால சார்? அவங்க இந்த 5 வருஷத்தில் நம்ம எதிர்பார்த்த விட ஜாஸ்தியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லா லைன்லேயும். ஓகே, ஆமாம், அதனால் கண்டிப்பாக இந்த டைம் டிஎம்கேக்கு தான் திரும்ப என்னுடைய ஓட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழிப்பிடம் இங்கே கிடையாது. எல்லாம் அங்கங்கே பாத்ரூம் போயிடுவாங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். மற்றபடி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எம்எல்ஏ வந்துடுறாங்க. எந்த பிரச்சனைனாலும் உடனே சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பண்ணுறாங்க. இந்த ஆட்சி நல்லா இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மகளிர் உதவி திட்டம் அது இது நிறைய பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறது. இந்த இப்போ எலெக்ஷன் வர போகுது இல்லையா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவி கேக் தான் ஓட்டு போடுவேன். எதனால? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன். இங்கே ஸ்டாலின் ஐயா வந்ததுலேருந்து நம்ம இதுவே மாறிடுச்சு. ஃபுல்லாக தமிழர் பண்பாட்டிலேருந்து எல்லாமே மேலோங்கி கிடக்குது. அது பெண்களுக்கு நலத்திட்ட உதவியிலேருந்து, பஸ்ஸில் ஃப்ரீலேருந்து எல்லாமே பெரிய பெரிய நலத்திட்ட உதவி. அதுவும் எங்கே பார்த்தாலும் இப்போது ப்ரைவேட்டை விட பயங்கர பிரம்மாண்டமான சத்திரத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக நிறைய வேலைவாய்ப்பு நிறைய கூடியிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா நிறைய ஊக்குவிப்புனால நிறைய பேர் வந்துட்டு இப்போ வேர்ல்டு லெவலில் கப் அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. மேம், இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? புதுசாக யாராவது வரட்டவங்களே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எங்கள் தொகுதியை நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு மூர்த்தி சார். என்ன காரணம் அப்படின்னா இப்போ மழை காலம் வந்துச்சு. மழை காலத்தில் போன ஆட்சியில் இருந்த அளவுக்கு மழை தண்ணி தேங்கலை. எல்லா இடத்துலையும் தண்ணி உடனே வடிஞ்சிச்சு. மழை டைமில் கூட வந்துட்டு அவங்க நைட் அண்ட் டே இருந்து அந்த வேலையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பப்ளிக் பாதுகாப்பு நல்லாயிருக்கு, பாதிப்பு அதிகமாக இல்லை. அதனால் கண்டிப்பாக டிஎம்கே அடுத்து வரணும்னு நினைக்கிறேன் நான். சத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரங்கள் இருக்குது. எல்லாமே 80,000 1 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து சத்திரம் கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான வாடகையில், ரொம்ப ஏசி வசதியோடு சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மகள் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன். எதனாலண்ணா? டிஎம்கே நல்ல இந்த 5 வருஷத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன், திமுக தான். எதனாலண்ணா? ஏன்னா எங்கள் வீடு வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. 2 வருஷம் முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ நல்லா அப்பார்ட்மெண்ட் மாரி குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் பெரும்பாலும் அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எங்களோட முடிவும் அதுதான். அது கேள்வியே கேட்க தேவையில்லை, அது கம்பல்சரிலாம் டிஎம்கே தான் போடுவாங்க. ஏன்னா நாட்டில் என்னென்ன நல்லது நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். டிஎம் காட்சி எப்படி இருந்தது, ஏடிஎம் காட்சி எப்படி இருந்தது எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க.
ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நம்ம தமிழ்நாடு ஆளல, எல்லாம் டெல்லி தான் ஆண்டு கொண்டு இருந்தது, எல்லாம் மோடி தான் ஆண்டார். அவர் என்ன பேப்பரில் கையெழுத்து கேட்குறாரோ அதை கண்ணு மூடிக்கிட்டு போகிற இடத்துல கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சுன்னு இருப்பாங்க. அதுதான் ஆட்சியாக இருந்தது. சாதாரணமாக நடுத்தர மக்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னாலும், ஒரு நிகழ்ச்சி பண்ணோம்னாலும், இங்கே வண்ணாரப்பட்டியா சரிங்க, ராயபுரத்துலையும் சரிங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ண நாங்கள் போய் கேட்டோம்னால எடுத்தோடனே 1 லட்சம் 1.5 லட்சம் தான் சத்திரவட்டத்துடைய வாடகை இருக்குது. ஆனால் இப்போ நடுத்தர மக்கள்லாம் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை ரொம்ப கம்மியான வாடகையில் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பயன்படுற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் பார்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி நீட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. காலையில் நாங்கள் கடை திறக்க முன்னாடி ரொம்ப சுத்தமாக இருக்குது. மார்க்கெட் உண்மையாக ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுது சார்? எங்களுக்கு நாங்கள் வியாபாரி, எங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த வசதிகள் தான் எதிர்பார்க்குறோம். இந்த ஏரியா எம்எல்ஏ வந்து ஐடி மூர்த்தி இல்லையா? ஆமாம் ஆமாம். அவர் வந்து உங்களுக்கு எப்படிலாம் இது சால்வ் பண்ணுற விஷயங்கள் உடனுக்குடனே அடிக்கடி வர்றாங்க, மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை கேட்குறாங்க, நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. எந்த குறையும் கிடையாது. எப்போ சொன்னாலும் எதாவது பிரச்சனைனா உடனே வந்துடுறாங்க, ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துறாங்க. இது வரலாம் எந்த தொந்தரவும் கிடையாது, நல்லா நீட்டாக போயிட்டுருக்காங்க. என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க திமுக அரசு? கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஆதாரமே இது இருக்க வீடு இருக்குது. நல்லா கஷ்டப்பட்டவங்களாம் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. 200 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க? அப்புறம் போஜராஜன் நகர் பிரிட்ஜி கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. அதனால் டிஎம்கே வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் அவருக்கு டிஎம்கே தான் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் அப்போ எங்களுக்கு எங்கே இருக்குது சமுதாய குடும்பம் பழைய மாதிரி ஆட்சியில் வந்து எல்லாம் நலிஞ்சு போய் செவரெல்லாம் உடஞ்சி ரொம்ப பாழடைஞ்சிருந்தது. இப்போ நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு நேரத்தில் ஐயா ஸ்டாலின் ஐயா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அறிவிச்சு எல்லா சமுதாய கூடமும் இன்னும் பளிங்கு கற்களால் கட்டி ஃபுல்லாக ப்ரைவேட்டோடைய நல்லா கிராண்டாக கட்டியிருக்காங்க. சரி, இவ்வளோ கிராண்டாக கட்டியிருக்காங்களே, ஃபுல்லாக ஏசி, ப்ரைவேட்டோடைய பயங்கரமாக இருக்குது, ஏசியெல்லாம் இருக்க. இப்போ நம்மலாம் போய் நடத்த முடியாதுப்பா, அதெல்லாம் சின்ன போய் விசாரிக்கலான்னு போனோம். இவ்வளோ பிரம்மாண்டமாக அது எப்படியும் 1 லட்சம் கேட்பாங்கன்னு தான் போனோம். போய் கேட்டால் 18,000ன்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாச்சுன்னா அது 18,000 உண்மையாக சொல்கிறீங்களா? என்னங்க பொய்யாங்கண்ணே? இல்லை 18,000 தான், இன்க்ளூடிங் கரண்ட்டு இபி சார்ஜ் சேர்த்து 18,000ன்றாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் நடுத்தர மக்களுக்கு, பாமர மக்களுக்கெல்லாம் பெரிய பிரசாதம். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னால் அந்த மகளிர் சுய இது குழு 1000 ரூபாய் போட்டுன்னு வந்தாங்க எல்லாருக்குமே. அப்புறம் கல்வி கடன் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, நல்ல சத்துணவு சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் போடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் நான் டிஎம்கே. இந்த தொகுதியில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க? இந்த தொகுதியில் வந்து ராயபுரத்தில் வந்து செட்டி தோட்டம் ஹவுசிங் போர்டு ஒன்று ரொம்ப நாள் கனவு. அது அந்த கனவை வந்து நிறைவேற்றுற மாதிரி ஒரு ஹவுசிங் போர்டு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. 240 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 240 வீடும் வந்து முன்னாடி வந்து ஓலை வீடாக தான் இருந்தது. ஓலை வீடு, தகடு வீடு, அது மாதிரி தான் இருந்தது. வந்து எல்லாம் ஃபுல்லாக ஹவுசிங் போர்டு கட்டி நல்லா நீட்டாக அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஹவுசிங் போர்டு. இந்த அரசாங்கத்தில் நான் அப்போல்லாம் நல்லா இருந்தேன், நான் நார்மல் பர்சன். அதுக்கப்புறம் நான் அடிப்பட்டவொன்னே முதுகுத்தண்டுவோட பாதிப்பு அடைஞ்சோம். எழுந்துலாம் நடக்க முடியாது என்னால். இதிலேருந்து எனக்கு உணர்வு கிடையாது, இடுப்பு கீழே வந்து உணர்வு இல்லை எனக்கு. ஆனால் இப்போதைக்கு முழுக்க இந்த அரசாங்கம் தான் எனக்கு எல்லா நலனும். இப்போ நான் வெளியே வரேன்னா, ஒருத்தர் மீட் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அது என்ன, எந்த வகையான உதவின்னு சொல்கிறேன். லோ ஃப்ளோர் பேருந்து, தாழ்தள பேருந்து, மாற்றுத்திறனாளிகளுக்காக விடப்பட்ட பேருந்து, அப்புறம் நிறைய சலுகைகள். எனக்கு என்ன தகுதியான சலுகைகளோ நான் அதை அனுபவிக்கிறேன், தகுதி இல்லாத நான் அனுபவிக்கலை. நான் இந்த வாட்டி வந்து புதுசாக டிவிக்கும் கட்சி வந்திருக்கு, அதுக்கு உங்கள் ஆதரவு இருக்கா? டிவிக்கு கட்சியா? நாங்கள் போடவோ மாட்டோம். நாங்கள் மண்ணுக்கு போனால் கூட அவருக்கு தான் எங்களுக்கு. இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நிறைய திட்டங்கள் முடியும் தருவாயில் இருக்குது. ஸோ இந்த ஆட்சி இருந்தால் தான் மற்ற இதனோட கண்டினியூட்டி கிடைக்கும். எதிர்பார்க்குற மாதிரி சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும். எம்சி ரோடுன்னு சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம ராயபுரத்துக்காக பார்க்கிங் வசதி, 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் வசதிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்கூல்ஸு ரெடி பண்ண வேலை நடந்துகிட்ருக்கு. ராயபுரம் பிரிட்ஜிலேருந்து காசிமேடு வரலாம் பிரிட்ஜு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சி திரும்ப வந்தால் தான் எங்கள் தொகுதிக்கு இன்னும் பெனிஃபிட்டு கரெக்டாக வந்து சேரும். கரண்ட் பிரச்சனை வந்து அடிக்கடி இருந்தது. முன்னாடி மழை பெஞ்சதுன்னா பூமிக்கு கீழே தரையாக இருந்தது, பில்லர்லாம் தரையாக இருந்தது. உடனே ஃபால்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துக்கு பில்லர் வச்சு கிட்டத்தட்ட 33 பில்லர் எல்லா சந்திலையும் நீட்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் நேம் போர்டு பார்த்தீங்கன்னா அங்கே நேம் போர்டு எதுவுமே தெரியாது, எந்த ஸ்ட்ரீட்டில் போகிறேன் என்னன்னு தெரியாது, அதை கூட எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க.
எல்லாம் புதுசாகிடுச்சு. எம்சி ரோடே சூப்பராகிடுச்சு. நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. எந்த குறையும் கிடையாது. நல்லா பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து களம் காண்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை சார், அவங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரியாமல் உடனே பண்ண முடியாது இல்லையா? எனக்கு அது மாதிரி ஐடியா இல்லை சார். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஜெயக்குமார் நின்று இருந்தார். ஆமாம், அவங்க ஒன்றும் பண்ணல சார். 15 வருஷமாக இருந்தாங்க. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. இதை வருவாங்க, சும்மா போவாங்க. ஆனால் அந்தளவுக்கு திருப்தி கிடையாது. இந்த ஆட்சி நல்லா இருக்குது. இந்த ஏரியா எம்எல்ஏ எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இந்த ஏரியா மூர்த்தி சார் வந்துட்டு எங்களுடைய மண்ணின் மைந்தர். இந்த தொகுதியினுடைய தேவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அவருக்கு தெரியும். அதனால் தேவை அறிஞ்சு ஒன்றுனே பார்த்துட்ருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு நவீனப்படுத்தியிருக்காரு, ஆர்எஸ்ஆர்எம் நவீனப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முதல் திட்டத்தில் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ணியிருக்காரு. இவங்களே வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஃபோன் கால், இப்போ மின்சாரத்துக்கோ இல்லை கழிவடை சாக்கிறதுக்கோ ஃபோன் கால் சொன்னால் உடனே வந்துட்டு பண்ணுற அளவுக்கு அவர் கரெக்டாக ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறாரு. அதே அரங்கிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கிறாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? எங்களை குத்த வாக்குறுதியாக காப்பாற்றிட்டாரு. எங்களுக்கு சொன்ன மாரியே வீடு கட்டித்தரேன், ஒரு 18-20 மாதத்தில் வீடு கட்டித்தரேன்னு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டாரு. அப்பார்ட்மெண்ட் மாரி கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு அது விஷயம் சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிட்டாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அங்கே நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. சத்திரம் கட்டி கொடுத்துருக்காரு, பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காரு, ஜிம் அமைச்சு கொடுத்துருக்காரு, ப்ளே கிரவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காரு. பழைய பாழடைஞ்ச நடுநிலைப் பள்ளி இருந்திருக்கு. எங்கள் ஏரியாவில் 2 ஸ்கூல் இருக்குது. கார்பரேஷன் ஸ்கூல் ரொம்ப பாழடைஞ்சு மழை பெஞ்சால் உள்ளே தண்ணி ஊற்றுற அளவுக்கு இருந்தது. அது 2ஐயும் புதுப்பிச்சு நல்லா பிரமாதமாக கட்டி கொடுத்துருக்காரு. மோடி வந்தாருன்னா 8 வழி சாலை 10 வழி சாலையெல்லாம் போட்டு காடு விளைநிலங்கள் எல்லாத்தையும் அழித்து அவர் இது மொத்தமாக தமிழ்நாடு சுடுகாடாக மாற்றிடுவார். அது இல்லாமல் நீட் தேர்வை கொண்டு வந்ததே மோடி தான். அதே போல் மதவாத சக்தி மோடி வந்தார்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கண்டிப்பாக துன்புறுத்தப்படுவார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அதனால் நாங்கள் மோடியை வந்து தமிழக மக்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி அரசு உள்ளே வரக்கூடாது. நான் வந்து தைரியமாக வெளியே வரேன்னா இந்த அரசாங்கத்தில் பண்ண ஒரு பெரிய விஷயந்தான். எனக்கு பெரிய விஷயம். நார்மலாக இருக்கிறவங்க கூட சோம்பேறித்தனப்படுவாங்க வெளியே வர்றது. நான் இன்றைக்கி வந்து சோம்பேறித்தனப்படாமல் வெளியே வரேன். அதுக்கு எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறவங்க அந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தான். அவங்க தான் என்னை வந்து இன்றைக்கி கூட நான் ஏறுறேன்னா அவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்க. எனக்கு நிறைய இடத்துல வந்து அந்த பாராட்டுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு நான் தனித்து வந்ததுனால. கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தால் நான் நிறைய சலுகைகளை அனுபவிச்சேன். இந்த தொகுதியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதுண்ணா? எங்களுக்கு தொகுதியில் வந்து நாங்கள் தேவைப்படுற விஷயம்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. எங்கள் ப்ளே கிரவுண்டு இல்லைன்னு சொன்னோம். உடனே எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னோம். உடனே வந்து ஆய்வு பண்ணார். என்னென்ன இது கட்டணும், என்னென்ன பண்ணோம். நாங்கள் ப்ளே கிரவுண்டு கட்டி கொடுத்தாங்க. அப்படியே வாலிபர்களுக்கெல்லாம் ஜிம்மு வேணும்னோம், ஜிம்மு கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் சாயந்தரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொழுதுபோக்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு பூங்கா சரியாக பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இதுவாக இருந்தது. பூங்கா வேணும்னு கேட்டோம். அது எல்லாமே மொத்தமாக ஊர் மக்கள் சேர்ந்து தான் கேட்டோம். நாங்கள் கேட்டோன்னா நாங்கள் தனியாக போய் கேட்கல, ஊர் மக்களாக போய் கேட்டோம். சரி, அங்கே பூங்காலாம் அண்ணா பூங்கா வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சு ரொம்ப பழசாக வந்து ஒன்று சமூக விரோத இது கூடமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் புதுப்பிச்சு நல்லா வாக்கிங் போகிற அளவுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கேருந்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நல்லா நாங்கள் கேட்ட இதெல்லாம் உடனே பண்ணி நிறைவேற்றி தராங்க. ஏன்னா அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கணுன்னா அவர் இப்போ சூர்யா இருக்கார், நடிச்சிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ பல பேர் படிக்க வச்சார், ஹெல்ப் பண்ணார், இது பண்ணார். அது மாதிரி இவர் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர். நீங்கள் முன்னாடியிலேருந்து நீங்கள் செலவு பண்ணி எவ்வளோ நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் ஒரு நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கீங்களா? திடீர்னு வந்து ஏறி வந்து உட்காந்துன்னு எனக்கு இந்த கதாநாயகன் போஸ்ட் தான் வேணும் ஒரு படத்தில் கேட்பாங்களே, அது மாதிரி வந்தோடனே முதலமைச்சர் போஸ்ட் தான் வேணும்னா இதுனா நாங்கள் தக்காளியாக வெங்காயமாக எடுத்து கையில் கொடுக்குறதுக்கு. அதனால் இவருடைய சாதாரணமாக இப்போ நீங்கள் பேட்டி காண்றீங்க. நான் அந்த அளவுக்கு கூட நிறைய படிக்கல, சாதாரணமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது மாதிரி நீங்கள் விஜய்கிட்ட ஒரு நாள் பேட்டி எடுத்து காட்டுங்க. அவருக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். அவர் முதலமைச்சர் போஸ்ட்டுக்கு உட்காரட்டும். இது வரைக்கும் பத்திரிகையாளரே சந்திக்க பயப்படுறாரு. அவருக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு நாட்டை குத்தா நாங்களாம் அவ்வளோதான். இந்த தொகுதி எம்எல்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிமா இருக்குது? அவர் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. அவரை பற்றி குறை சொல்ல நாங்கள் எதனா குறை சொன்னால் அந்த குறையை தீர்க்கிறாரு. அவர் தீர்க்காத இல்லை, உடனே வராரு. இந்த இது இல்லை, கரண்ட் இல்லை சொன்னால் அவர் ஃபோன் படிக்கிறாரு. தண்ணி இல்லை சொன்னால் ஒரு ஃபோன் அடிக்கிறாரு. நாங்கள் அங்கே போனோன்னே ஃபோன் வருது. அப்புறமா பார்த்தா அட்டன் டைம் வந்து நிற்கிறாங்க. அவரையும் நம்ம போய் சொல்லக்கூடாது. அவரும்
அந்த ஒரு வருஷத்தில் காற்று மழை அடிச்சிது பத்தியா, அந்த தண்ணியில் நான் கூடவே தான் போய்க்கின்னு இருந்தேன். அந்த தண்ணியில் அவர் தூக்கின்னு இந்த ஏரியா மொத்தம், மன்னார்பேட்டையில் ஏரியா மொத்தம் அவர் இறங்கி எல்லார்கிட்டையும் குறை கேட்டார். குறை கேட்டு அந்த குறைக்கு அவர் பதில் கொடுத்தாரு. 5000 6000 எங்களுக்கு ஐயா கொடுத்தாரு. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போவும் எனக்கு அந்த 5000 வந்தோடனே அந்த கஷ்டம் எனக்கு தீர்ந்துச்சு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் ஏசி.